இந்த ஃபுட்டு செய்யறதுக்கு ஒரு 3 பாதாம் எடுத்துக்கலாம், 3 முந்திரி எடுத்துக்கலாம், ட்ரை கிரேப்ஸ் வந்து ஒரு 4, 5 போல எடுத்துக்கலாம். 2 டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸ்வீட் நிறைய தேவைப்பட்டா நீங்க ஒரு 3 டேட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 1 மணி நேரம் போல ஊற வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து 8 மந்த்ஸ்லயே இந்த ஃபுட்டு கொடுக்க போறீங்க அப்படின்னா பாதாம் முந்திரி எல்லாம் ஒன்று அளவா ரொம்ப கம்மியா சேர்த்து குழந்தைக்கு கொடுங்க. டேஸ் மந்த்ஸ் போக போக நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இதை நான் நல்லா கழுவி எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஊற வச்சாச்சு. இப்போ 1 மணி நேரத்துக்கு பின்னாடி இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஊறிட்டு இருக்கு. இந்த பாதாம்ல மேல இருக்கிற தோலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து ஊற வச்சிருந்த இந்த நட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸை சேர்த்துட்டு இது கூடவே நான் ஆப்பிள் வந்து கொஞ்சமாக மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு நான் ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஆப்பிளும் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா ஒரு ஃபைனாக ஒரு பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஆப்பிள் நட்ஸ் ரெண்டையுமே வந்து நான் நல்லா ஒரு பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மூங் தால் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் போடுறது வந்து 2 தால் தான். ஒன்று வந்து உளுந்து நல்லா வெயிட் போடும், அடுத்தது வந்து மூங் தால் பாசிப்பருப்பு. கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தைங்க அப்படின்னா நம்ம வந்து பச்சை பயிரை முழுசாவே சுண்டெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், குழம்பெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் மென்று சாப்பிடாத ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் இதை வந்து செஞ்சு கொடுக்க முடியும். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடணும் இல்லையா, அதனால டேஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது 2 மூங் தாலை ஒரு 2 டைம் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கலாம். இதை சாஸ்பேனில் சேர்த்துட்டு இது நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா வேகிறதுக்கு. இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த மூங் தால் நல்லா குலைவா சாஃப்டாக வெந்துட்டு இருக்கு. இதை ஒரு கரண்டியோ இல்லை மேஷர் வச்சோ லைட்டாக நல்லா மசிச்சு விட்டுருங்க. கரண்டிலேயே மசிச்சிங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும். இப்போ இது கூட ஆப்பிள் நட்ஸ் பியூரி வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் வந்து மூங் தால் கூட சேர்த்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். நமக்கு ரொம்பவே சுவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் மூங் தால் கஞ்சி வந்து ரெடி ஆயிரும். இப்போ இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைக்கு அழகாக ஊட்டி விட வேண்டியது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் இந்த முட்டை சாதம் செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசி கூட நான் ஒரு 4 துண்டு கேரட் வந்து சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெஜிடபிள் கஞ்சி மாதிரி இருக்கும், முட்டை வாசம் இருக்காது. அதுக்காக இது கூட ஒரு துண்டு ஒரு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எதுக்காக இப்படி அரைச்சி எடுக்கிறோம் அப்படின்னா கஞ்சி வந்து டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். நம்ம வந்து ரைஸ் கேரட் எல்லாம் அப்படியே போட்டோம் அப்படின்னா அது வேகிறதுக்கும் லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம ஏதாவது பிளெண்டரில் வந்து குழந்தைக்கு மிக்சியில் அரைச்சி கொடுக்கணும் சாப்பாடு. இந்த மாதிரி முதல்லயே அரிசி அரைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா அது கஞ்சி மாதிரி குயிக்காக வந்துடும். அதுக்காக இப்போ இதை வச்சு எப்படி முட்டை சாதம் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை சாதம் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா இது முட்டை சாதம்ங்கிறதுனால ரொம்ப ஹெவி ஆயிரும் குழந்தைக்கு. இது கூட 4 ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து இந்த முட்டை சாதத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், குழந்தைக்கு நல்லாவே டைஜஸ்ட் ஆகும். இந்த ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் இந்த சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். குழந்தைக்கு ஊட்டும் போது இந்த கருவேப்பிலை நம்ம தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊட்டிக்கலாம். இந்த கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஜீரகம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த அரிசி கேரட் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்ப்போம். கருவேப்பிலை ஜீரகம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி கேரட் பூண்டு இது மூணுமே நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா 1 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். ஏன்னா இந்த அரிசி வந்து நல்லா வேகணும் இல்லையா, நம்ம அரைச்சி போட்டிருக்கிற ரைஸ், அதுக்காக இன்னுமே ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக நான் வந்து கொஞ்சமா பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். உங்க குழந்தை எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அடுப்பை சிம்ல வச்சிருங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல நல்ல ஒரு கஞ்சியா வெந்து வந்துடும். கஞ்சி வேகிறதுக்குள்ள நம்ம முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முட்டை இந்த மாதிரி பவுல்ல உடச்சு ஊத்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் ஏதாவது வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நுரையா வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்டவ்ல வச்சிருந்த அந்த கேரட் ரைஸ் அந்த கஞ்சி வந்து சூப்பரா வந்து வெந்துருச்சு. இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குழைவா வெந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கஞ்சி மாதிரி கன்சிஸ்டன்சில நல்லா வெந்த உடனே நம்ம முட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம குயிக்கா வந்து அந்த கஞ்சி கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் லேட் பண்ணோம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கட்டி சேர்ந்துரும். குயிக்கா ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேரட் ரைஸ் கஞ்சி இருக்கும் இல்லையா, அது கூட இது நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட ரொம்பவே குழைவான முட்டை சாதம் ரெடி ஆயிரும். நான் ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். முட்டை அந்த கஞ்சி எல்லாமே நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ துளி கூட முட்டை வாசமே இல்லாத முட்டை சாதம் நமக்கு ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சத்தான காய்கறி சூப் செய்யறதுக்கு எனக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்லா உருகட்டும். இது நல்லா உருகின உடனே இதில் வந்து நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வந்து குழந்தைங்களோட டைஜஷனுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நல்லா பசி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஜீரகம் வந்து பட்டரில் நல்லா பொரிஞ்ச உடனே
இது கூட நான் கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர், குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அது இந்த மாதிரி சூப்ல எல்லாம் சேர்த்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இப்போ இது நல்லா வதங்கின உடனே இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின பூண்டு, அதே மாதிரி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி ரெண்டையுமே வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட மற்ற வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கேரட் வந்து நல்லா துருவி போட்டிருக்கேன், ஏன்னா குயிக்காக குக் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக. கேரட் சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து பீன்ஸ் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட நான் முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் கோஸ் வந்து குழந்தைக்கு கொடுத்து பழக்கிருக்கீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா கேரட் பீன்ஸ் மட்டும் போதும். வேறு என்ன வெஜிடபிள் கொடுத்து பழக்கிருக்கீங்களோ அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க, என்ன வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா அந்த பட்டர்லேயே வதக்கி விட்டுறலாம். சேர்க்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆல்ரெடி குழந்தைக்கு கொடுத்த வெஜிடபிள்ஸாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது நல்லா வேகிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துக்கிற மஞ்சள் தூள், இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளோ சளி இருந்தாலும் நல்லா சரியாயிரும். இப்போ இது கூட இது வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 7லிருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த காய்கறி எல்லாம் வந்து நல்லா குலைவாக வந்து வரும், அந்த பச்சை வாசனை எல்லாமே வந்து போகும், காய்கறியோட பச்சை வாசனை எல்லாமே. இப்போ 7லிருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 8 விசில் விட்ட பின்னாடி நம்மளுடைய ரொம்பவே சுவையான வெஜிடபிள் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அந்த வெஜிடபிள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நல்லா கரைஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். எப்பவுமே ஃபைனலாக பெப்பர் தூள் சேர்த்து கொடுத்தா தான் சளிக்கெல்லாம் நல்லா கேட்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் பெப்பர் தூள் சேர்க்க போறீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அப்படின்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், காரம் எவ்வளோ சாப்பிட முடியுமோ குழந்தைங்க அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக மல்லி இலை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு பிளேட் வச்சு ஒரு 3 நிமிஷம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் ஆட் ஆகும். மல்லி இலையோட ஃப்ளேவர் வந்து அந்த சூப்பில் சூப்பராக வரும். அதுக்காக இப்போ ஒரு பிளேட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்மளுடைய ரொம்பவே சுவையான வெஜிடபிள் சூப் ரெடி. இப்போ வந்து இது ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சூப் வந்து அப்படியே கொடுக்கலாம், ஏன்னா காய்கறி எல்லாம் நல்லா குறைவாக வந்துட்டு இருக்கு, அவங்க வந்து மென்று சாப்பிடுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இந்த சூப்பை மட்டும் தண்ணி மாதிரி நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விட வேண்டியது தான். ஸ்டவ்வில் ஒரு சாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நான் தக்காளி வந்து ஒரு பாதி தக்காளி மட்டும் உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துட்டேன், மேலே இருக்கிற அந்த தோலையும் சீவி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் வெந்துருச்சு, கொஞ்சம் மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். குழந்தைக்கு குளிர்காலத்தில் கொஞ்சம் வார்மாக இருக்கணும் இந்த ஃபுட்டு அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி சளியெல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மஞ்சள் தூள், பெப்பர் தூள் எல்லாமே சேர்க்கிறது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து தக்காளி கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த பெப்பர் தூள், மஞ்சள் தூள் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும்போது இது கூட நான் வந்து ஓட்ஸ் ஒரு 3 ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஓட்ஸ் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். ஓட்ஸ் வந்து தாராளமாக குழந்தைக்கு கொடுக்கலாம். நம்ம வந்து ரோல்டு ஓட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஓட்ஸ், இந்த தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா வெந்து வரணும். இது எல்லாமே நல்லா வேகட்டும். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். அடிக்கடி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஓட்ஸ் வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸ் வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். அந்த ஓட்ஸ் கூடவே சேர்ந்து தக்காளியும் நல்லா வெந்துட்டு எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நான் வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்குல ஒரு பாதி உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் உருளைக்கிழங்குனா 1 சேர்த்துக்கலாம், பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அப்படின்னா அதில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து குழந்தைக்கு சூப்பராக வெயிட் போடும். டெய்லியும் கூட உருளைக்கிழங்கு கொடுக்கறது நல்லது தான். இப்போ இதை வந்து நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஓட்ஸ் கூட சேர்த்துட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். இந்த ஃபுட்டு நல்லா வின்டர் சீசனுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கிறதால குழந்தைக்கு நல்லா வெயிட் போகிற மாதிரி இருக்கும். நைட்டெல்லாம் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். இதை நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போதே இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்சாவோ டின்னர் டைம்லையோ குழந்தைக்கு அழகாக ஊட்டி விடலாம். நல்லா சூப்பராக வெயிட் போடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மழை காலத்து குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு வார்மான ஃபுட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.